கலாத்தியர் 6:9 சொல்லப்பட்டுள்ள வார்த்தை வேத பகுதியின் வார்த்தை என்னவென்றால், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். நாம் என்று வேத பகுதி நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போம். அவர்கள் நாம் செய்த நன்மைகளை மறந்து போனாலும், நன்றியற்றவர்களாய் இருந்தாலும் அதை பற்றி ஒன்றும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் அந்த நன்மை கர்த்தருக்கே செய்கிறதாக காணப்படுகிறது. நாம் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல், இதை கர்த்தருக்கென்றே நாம் செய்தோம் என்று மன நிம்மதியோடு நாம் கடந்து வர வேண்டும். அது மாத்திரமல்ல, ஏற்ற காலத்தில் கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்காகவும் நம்முடைய ஆத்மாவுக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தையும் கொடுத்து நம்மளை மகிமைப்படுத்துவார். அதனாலே நீங்கள் தளர்ந்து போகாதிருங்கள். அது தளர்ந்து என்றால் சோர்ந்து போகாமல் இருங்கள் என்று கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் நாம் நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருப்போம். நாம் தளர்ந்து போகாமல், சோர்வடையாமல், ஏற்ற காலத்திலே அதன் பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்க அவருடைய பாதப்படியிலே அமர்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இந்த மகிமையான வார்த்தை கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று நன்றி இருதயத்தோடு நாளை கடந்து வருவோம். கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென்.